இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்தோனேசியாவில் எரிமலை குமுறல், சுனாமிக்கான அறிகுறியா? மலேசிய வானிலை ஆய்வு மையம் ஆராய்கிறது. இந்தோனேசியாவில் குனோங் ருவாங் எரிமலை குமுறியதை தொடர்ந்து மலேசியாவில் அதன் அச்சுறுத்தல் காரணமாக சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மலேசிய வானிலை ஆய்வு மையம் ஆராய்ந்து வருகிறது. இதன் தொடர்பில் குமரிக் கொண்டிருக்கும் குனோங் ருவாங் எரிமலையின் ஆக கடைசியான நிலவரங்கள் மற்றும் அதன் தாக்கம் குறித்தும் விரிவான ஆய்வும் மதிப்பீடும் செய்யப்பட்டு வருவதாக மலேசிய ஆய்வு மையமான மேட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் முகமது ஹெல்மி அப்துல்லா தெரிவித்துள்ளார். வானியல், காலநிலை மற்றும் புவி இயற்பியல் மேலாண்மை வாரியம் எரிமலை வெடிப்பு பகுதியின் அருகில் உள்ள பகுதிகளில் முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு 9:45 மணியளவில் இந்தோனேசியாவில் குனோங் ருவாங் எரிமலை குமுறியதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கான புதிய சம்பள திட்டம் மீதான ஆய்வு தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வரும் மே தினத்தில் புதிய சம்பள திட்டம் அறிவிக்கப்படும் என்று பிரதமர் கோடிக்காட்டியுள்ளார். குறைந்த சம்பளத்தை ஊதியமாக பெற்று வரும் பொதுச்சேவை ஊழியர்களின் சம்பள முறையை சீரமைக்கும் நோக்கில் இந்த புதிய சம்பள திட்டம் அமைகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குவாலலும்பூர் பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரசான் நேஷனல் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றால் அந்த இடைத்தேர்தலில் மாசிசா பிரச்சாரம் மேற்கொள்ளாது என்று அக்கட்சி திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மாசிசாவின் பாரம்பரிய தொகுதியான உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான குவாலலும்பூர் பாரு DAP வசம் ஆன போதிலும் வரும் இடைத்தேர்தலில் பரசான் நேஷனல் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று மாசிசா எதிர்பார்ப்பதாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பரசான் நேஷனல் வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றால் அதன் உறுப்பு கட்சி என்ற முறையில் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மாசிசா பங்கேற்காது, ஆர்வமும் காட்டாது என்று அது அறிவித்துள்ளது. குவாலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலும் KLIA 2விலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர்களின் எண்ணிக்கை அவ்விரு விமான நிலையங்களின் பயணிகள் புறப்பாடு பகுதியிலும் பயணிகள் வருகை பகுதியிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக IGP குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதி பிரிவின் மேற்பார்வையின் கீழ் KLIA மாவட்ட போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர்களும் கலாட் படையைச் சேர்ந்த போலீஸ்காரர்களும் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு ஷிப்டிலும் 23 பேர் பணியாற்றுவர் என்று தான் ஸ்ரீ ரசருடீன் தெரிவித்தார். ஷா அலாம் செக்ஷன் 26இல் குடியிருப்பு பகுதி ஒன்றில் பெண் ஒருவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக நம்பப்படும் ஓர் இந்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்நபர் கைது செய்யப்பட்டதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். குடியிருப்பு பகுதி வளாகத்தில் காரை நிறுத்திவிட்டு மாது ஒருவரை நோக்கி 46 வயதுடைய அந்நபர் ஆபாச செயலை புரிந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த குடியிருப்பாளர்கள் அந்த நபரின் காரை சூழ்ந்து கொண்டு வெளியே வரும்படி கூச்சலிட்டனர். அந்நபரின் காரின் கண்ணாடியை திறக்காததால் காரின் கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டு அந்த நபர் காரிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட போது பொதுமக்களில் சிலர் அந்த நபரை தாக்க முற்பட்டனர். அப்போது சிறு தகராறு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. முகத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் அந்த நபர் பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மனோரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த நபர் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நிகழும்போது அந்த நபர் மதுபோதையில் இருந்ததாக நம்பப்படுகிறது. வரம்பு மீறிய ஆபாச செயலுக்காக அந்த நபர் குற்றவியல் சட்டம் 377 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய டன் கணக்கான உணவுப் பொருட்களை உரிய காலத்தில் வழங்காமல் அவை கெட்டுப்போன நிலையில் குப்பை கூளத்தில் தூக்கி எறிந்து தீயிட்ட முன்னாள் உள்துறை துணை அமைச்சரும் முன்னாள் குவலக்கராவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் முகமது சாயிட்டின் செயலை பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கடுமையாக சாடியது.
அந்த முன்னாள் எம்பி சுய நினைவுடன் தான் இருக்கிறாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த உணவுப் பொருட்களை உரிய காலத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்க்காதது தம்முடைய தவறே என்று கூறியிருக்கும் அந்த எம்பியின் செயலையும் அதற்கு அவர் கூறிய காரணமும் அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுப்பாராவ் குறிப்பிட்டார். மலேசியர்களில் பலர் இன்னமும் சிரமத்தில் இருக்கும் நிலையில் எம்பியாக இருந்த காலத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய டன் கணக்கான அரிசி பேக்கெட்டுகள், சாடின் டின்கள், மீகுன் பேக்கெட்டுகள் முதலிய அத்தியாவசிய பொருட்களை உரிய காலத்தில் ஒப்படைக்காமல் மாத கணக்கில் தன் வசம் வைத்திருந்து அவை கெட்டுப்போன நிலையில் தூக்கி எறிவதை பார்க்கும்போது சகிக்க முடியவில்லை என்று சுப்பாராவ் தெரிவித்தார். குப்பைமேட்டில் உணவுப் பொருட்களை அந்த முன்னாள் குவாலக்கராவ் எம்பி தூக்கி எறியும் காட்சியை கொண்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த முன்னாள் எம்பியின் செயலுக்கு பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்தோனேஷியாவை தளமாக கொண்டு குவாலலும்பூரிலிருந்து விமான சேவைகளை மேற்கொண்டு வரும் பாத்தே ஏர் விமான நிறுவனம் துருக்கியின் மிகப்பெரிய நகரான இஸ்தான்புலுக்கான தனது அனைத்து விமான சேவைகளையும் வரும் மே 1 தேதியிலிருந்து தற்காலிகமாக ரத்து செய்கிறது. மத்திய கிழக்கில் அண்மையில் ஏற்பட்ட நிலவரங்கள் அந்த வழித்தடங்களுக்கு பயணிப்பதில் மிகுந்த சவாலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக இஸ்தான்புல் சேவையை தற்காலிகமாக ரத்து செய்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பாத்தே ஏர் விமான நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாத்தே ஏர் விமான நிறுவனம் தற்போது குவாலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்திலிருந்து இஸ்தான்புல் சபிஹா கோகன் அனைத்துலக விமான நிலையத்திற்கு நேரடி விமான சேவையை வழங்கி வருகிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நெருக்கடி மோசமடையுமானால் ஈரானிலிருந்து மலேசியர்களை மீட்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக இன்று காலையில் தாம் நடத்திய ஒரு சந்திப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் ஈரானில் நடப்பு நிலவரத்தை மலேசியா அணுக்கமாக கண்காணித்து வரும் என்று பிரதமர் தெரிவித்தார். இஸ்ரேல் ராணுவம் ஈரானில் உள்ள ஒரு பகுதியில் ஏவுகணையை பாய்ச்சியுள்ளதாக அனைத்துலக செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தகவலை தொடர்ந்து அந்த மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் நிலவி உள்ளதாக கூறப்படுகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடவர் ஒருவரிடம் 300 வெள்ளி லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக முன்னாள் போலீஸ் நிலைய தலைவருக்கு விதிக்கப்பட்ட 2 மாத சிறை தண்டனையை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது. 2 மாத சிறை தண்டனைக்கு பதிலாக 10,000 வெள்ளி அபராதம் விதிப்பதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி அஹ்மத் ஜைதி இப்ராஹிம் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். முகமது அஸ்லி அடம் என்ற அந்த முன்னாள் போலீஸ் தலைவர் கடந்த 2016ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தின் தலைவராக பதவி வகித்த போது 43 வயதுடைய தனிநபர் ஒருவரிடம் 300 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். எனினும் தனக்கு எதிரான குற்ற தீர்ப்பை அகற்ற வேண்டும் என்று 60 வயதுடைய அந்த முன்னாள் போலீஸ்காரர் செய்து கொண்ட மேல்முறையீட்டை அப்பீல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பள்ளியில் நடத்தப்பட்ட கிராமங்களை கடந்து செல்லும் மிரந்தாஸ் தேச நெடுந்தூர போட்டியில் பங்கு கொண்ட இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 2ஆம் படிவ மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்து மரணமுற்றான். இன்று காலை 9:30 மணியளவில் கொலப்பிலா துவங்கு ஜாஃபார் அறிவியல் இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற நெடுந்தூர போட்டியின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. நொக்மான் நௌஃபால் ஷம்சோல் ஃபாட்ஸேல் என்று அடையாளம் கூறப்பட்ட 14 வயது மாணவன் அந்த நெடுந்தூர ஓட்டப் போட்டி முடிவரும் எல்லையை வந்தடைவதற்கு 50 மீட்டர் தூரமே எஞ்சியுள்ள நிலையில் மயங்கி விழுந்து மரணமுற்றதாக கொலப்பிலா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் DSP ஷாருல் அன்வர் அப்துல் வஹாப் தெரிவித்தார். இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் பல கட்டங்களாக நடைபெறும் வேளையில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் இன்று ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்திய நேரம் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 51.41 விழுக்காட்டு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 57.67 விழுக்காட்டு வாக்குகள் பதிவானதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்தன. இதேபோன்று ஆரணியில் 56.73 விழுக்காடும், கரூரில் 56.65 விழுக்காடும்,
பெரம்பலூரில் 56.34 விழுக்காடும், சிதம்பரத்தில் 55.2 விழுக்காடும், விழுப்புரத்தில் 54.43 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடலூர் மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாற்றினால் வாக்குப்பதிவு தாமதமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனைத்து இடங்களிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றுள்ளது. சில இடங்களில் இயந்திர கோளாறு ஏற்பட்டாலும் உடனே அவை சரி செய்யப்பட்டன. மிக பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்காணிக்கப்பட்டு அதிகாரிகள் அவ்விடங்களில் நிறுத்தப்பட்டனர் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.